மேங்கோ சீசன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. மேங்கோ சீசன் வந்தாலே மேங்கோ ரெசிபி ட்ரை பண்ணாமல் இருந்தால் எப்படி? ஒரு மேங்கோவை எடுத்துகிட்டு அதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்து மேலே இருக்க தோலெல்லாம் பீல் பண்ணி எடுத்துகிட்டு சீவி வச்சுக்கோங்க. கருவேப்பிலை எடுத்து அதையும் வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க. 4 சில்லி எடுத்து அதையும் வாஷ் பண்ணிவிட்டு கட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுப்பு பற்ற வச்சு அதில் பேன் வச்சுட்டு தேவையான அளவுக்கு ஆயில் ஊற்றிக்கோங்க. ஆயில் ஊற்றிட்டு கடுகு போட்டுக்கோங்க. அடுத்து கடலைப்பருப்பு இருக்குல்ல, அதுவும் போட்டுக்கோங்க. அடுத்து இந்த தாளிக்கிறதுக்கெலாம் போடுவோம்ல, அந்த கடலைப்பருப்பும் போட்டுட்டு நல்லா ரோஸ்ட் ஆகட்டும். ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் கருவேப்பிலையும் பச்சை மிளகாவும் கட் பண்ணி வச்சுருக்கோங்க, அதை ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து மேங்கோ ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் மஞ்சள்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிண்டி விடுங்க. கிண்டி விட்டோம் அப்படின்னா கொஞ்ச நேரத்துலேயே அந்த மாங்காய்லாம் நல்லா மசிஞ்சு வரும். ரொம்ப நேரம்லாம் எடுக்காது, ஒரு 2 or 3 மினிட்ஸ் தான் ஆகும். நல்லா மேங்கோலாம் மசிஞ்சு வரும். மேங்கோலாம் மசிஞ்சு வந்ததுக்கப்புறம் சூடை ஆட் பண்ணக்கூடாது. அதனால் நல்லா ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிண்டிக்கோங்க. கிண்டிட்டு கொத்தமல்லி இருந்துச்சுன்னா ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் மேங்கோ ரைஸ்.